நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, இதை பத்தி இல்ல, நம்ம வீடியோ மாத்தி போட்டுட்டேன். நான் வேற ஒன்றை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, திமுக சாதியை ஒழிச்சிருச்சு, சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ அது உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம். உண்மையில ஒழிச்சிருக்குன்னு பேசியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா, திராவிட இளவரசர் பேசியிருக்காரு. அதை நம்ம கேட்போம். தந்தை பெரியார் என்ன பெரிதாக சாதித்து விட்டார் என்று சிலர் நம்முடைய காது வரவே கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு சேர்ந்து அவருடைய ஜாதி பெயர் இருந்தது. கல்யாண சுந்தரம் முதலியார், வரதராஜலு, நாயுடு, இப்படித்தான் அனைவருடைய பெயர்களுக்கு பின்னாடும் ஜாதி பெயர் இருந்தது. ஆனால் 1973 ஆண்டுக்கு பிறகு தந்தை பெரியார் மறையும் பொழுது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னாலும் ஜாதி பெயர் கிடையாது என்பதை செய்து காட்டினார் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை கேட்டீங்களா? திராவிடத்தின் இளவரசர் மேடையில பேசியிருக்காப்ல. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் பிராய்லர் கோழி பண்ணைகள் மாதிரி அப்படியே ஒரு ஷெட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரிக்கே பேப்பர்ல எழுதி கொடுத்ததை பார்த்து படிச்சு பேசுறாங்க. நிஜத்தில் என்ன நடந்தது இந்த உலகத்தில் அப்படி கூட தெரியாத ஒரு கூட்டமா இவங்க இருக்கிறாங்க. சரி, ஏன்னா இவங்க டேடிக்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. நம்ம பதநீர்ல யார் சக்கரை போட்டது இனிக்குது அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தான் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வெள்ளந்தி அப்பாவி மனிதன். அப்ப அவருடைய மகன் எப்படி இருப்பாரு? அவரை விட அப்பாவியாக தான் இருப்பாரு. அதனால அவருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனா அவர் கூடவே சுத்துற அல்லக்கைகளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த அல்லக்கை முண்டங்களை பார்த்துதான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். நான் மாண்புமிகு அமைச்சரை பார்த்து கேட்கல, அவருக்கு ரைட் அப் பில்டப்களை எழுதி கொடுக்குற அல்லக்கை முண்டங்களை பார்த்துதான் அந்த கேள்விகளை கேட்க விரும்புறேன். திமுக சாதி ஏற்றத்தாழ்வை ஒழித்தது அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? அல்லக்கை முண்டங்களா சொல்ல விரும்புறீங்களா? அப்படி ஒழிச்சிருந்ததுனாக்க தனித்தொகுதி பொது தொகுதி பார்த்து எதுக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்குறீங்க? உங்கள் சின்னத்தின் மீது, உங்கள் கொள்கையின் மீது, உங்களுடைய லட்சியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கையும் தீராத பற்றும், உங்களுடைய கொள்கை எதை பண்ணாலும் ஜெயிச்சிருன்ற விஷயம் இருந்துச்சுன்னா, ஏன் நீங்க எந்த சாதி, உங்களை எவ்வளவு செலவு பண்ண முடியும், உங்க சாதி சமூகம் அங்க எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத கேட்டு அதற்கு பிறகா நீங்க தனித்தொகுதியா பொது தொகுதியா கணக்கு போட்டு ஏன் கொடுக்குறீங்க? உங்களோட கொள்கை சரிதான்னா பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு ஏன் கேட்குறீங்க? பிசிகாவை பார்த்து ஏன் கேட்குறீங்க? மற்ற சமுதாய மக்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு 1 சீட்டு ஏன் பிச்சை போடுறீங்க? கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுங்களேன். சாதியை பார்த்து ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? ஒரு தொகுதியில எந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த சமுதாய மக்களுக்கு ஏன் தேர்தலில் சீட்டு கொடுக்குறீங்க? வேற சமுதாயத்துக்கு மாற்றியை கொடுக்கறது இல்லை. அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது உங்க சாதி ஒழிப்பு வெங்காய லட்சணம். நீங்க சாதியை ஒழிக்கவில்லை, மாறாக ஒழிச்சிட்டேன் அப்படின்னு மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க இதையெல்லாம் மறைத்தீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்திற்குள் தெலுங்கு பேசுறாங்க பதிவுகள் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தேடி தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லக்கை முண்டங்களா. இப்போ சட்டமன்றத்திற்குள் தெலுங்கு பேசுறாங்க. அது சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாயுடு சமுதாய கூட்டங்கள், ரெட்டி சமுதாய கூட்டம், பிள்ளைமார், அப்படி நிறைய சமூக இருக்கு. நாடார், தேவர், கவுண்டர்னு எல்லா சமூக அந்த சாதி சங்கங்களுடைய கூட்டங்களுக்கு போறாங்க. இது சரியா தம்பி தப்பா தம்பின்னு கேட்டீங்கன்னா, சாதியை ஒழிச்ச உங்களுடைய நாட்டுல, உங்களுடைய மாநிலத்துல எப்படி சாதி சங்கங்களை பதிவு செய்யறதுக்கு அனுமதிச்சீங்க? நீங்க தான் சாதியை ஒழிச்சிட்டீங்க, அப்ப சாதி சங்கங்கள் எப்படி உருவாகுது? எப்படி அதை பதிவு செய்யறதுக்கு அனுமதிச்சீங்க? நீங்க சாதியை ஒழிச்சிட்டதுக்கு பிறகா சாதி சங்கத்தை பதிவு செய்யறதை நான் ஏற்றுக்க முடியாது, இது வரைக்கும் பதிவு செய்யற சங்கங்கள், சாதிய பெயர்ல இருக்கிற சங்கங்களை எல்லாம் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிடலாம்லாங்க. இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான கேள்வி கேட்கலையே. சாதி பெயர் கொண்ட அந்த சங்கங்களை எல்லாம் கலைச்சு விட்டுறோம், ரத்து பண்ணிடுறோம், இனிமே அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சும்மா சொல்லுங்க, சொல்ல முடியாதுல்ல. அதுதான் ஏன் அந்த சாதி கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் கலந்துக்கிறான் அப்படின்னு பார்த்து அந்த சாதியிலிருந்து ஒரு சில பிரபலங்களை எடுத்து தேர்தலில் சீட்டு கொடுக்கறது, உங்களுடைய கட்சியின் கொள்கைக்கு தக்கன பேச வைக்கிறது. அப்ப சாதியை ஒழிச்சுட்டு நீங்க பேசுறது உண்மையா பொய்யா? சரிங்க, நீங்க ஒழிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லவர்னு வச்சு கொடுமே, ரொம்ப நல்லவர்னு வச்சு கொடுமே. வாங்க, பட்டியலின சமூக மக்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுங்க. பட்டியலின சமூக மக்களுக்கு துணை முதல்வர், நான் முதலமைச்சர் நாற்காலி கேட்கல, துணை முதல்வர் கேட்கிறேன். வேற ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, முதலமைச்சராலாம் கேட்கல, துணை முதல்வர் தான் கேட்கிறேன். கொடுங்களேன். ஏன் உதயண்ணாவுக்கே தான் அந்த பதவி வரணுமா? ஏன் பட்டியலின சமூக மக்கள் வரக்கூடாதா? அந்த ஆசை வரக்கூடாதா?
ஏங்க நீங்க சொல்ற மாட்டுச்சாணியை திங்கிற பிஜேபி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல கூட பட்டியலின சமூக மக்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துறான். ஆனா நீங்க கொடுக்கல. அப்படின்னா உங்களுடைய சாதி ஒழிப்பு எந்த இடத்துல இருக்குது? எவ்வளவு தூரம் நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. உங்களுடைய சாதி ஒழிப்புன்றது நாடகம். திமுகவின் சாதி ஒழிப்புங்கிறது ஏற்றளவில் இருக்கக்கூடிய நாடகம். அப்படி இருந்தும் ஏன் அதை மறுபடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற மக்கள் முட்டாள்களா இருப்பதனால் தேர்தலின் பொழுது அவங்க தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர் எந்த சாதின்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம சாதிக்காரன் தான் நிக்கிறேன், நம்ம தான் பெரும்பான்மையா இருக்கும், அப்புறம் நம்ம ஆளுக்கு தான் ஓட்டு போடணும், அதுக்காகவே இந்த சின்னத்துல போடணும் அப்படின்னு தான் போடுறான். திமுக தான் சாதி ஒழிச்சிருச்சே, நம்ம தான் இந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கோம், இந்த இடத்துல பட்டியல் சமூகமோ இல்ல வேற சமூகத்தை கொண்டு வந்து போட்டு நிறுத்தினா தான் என்ன அப்படிங்கிற கேள்விய ஓட்டு போடும்போது பொதுமக்கள் கேட்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அவங்க மட்டும் மாட்டுச்சாடி தான் இருக்குவீங்களா, யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசித்திருந்தால் திமுகவுடைய அந்த நாடகம் முடிவுக்கு வந்திருக்கும். மக்களை யோசிக்கவே விடாமல் இருப்பதற்காகத்தான் நீங்க திராவிட பானம் என்ற சாராயத்தை வைக்கிறீங்க. சரி, நான் என் மனதளவுலன்னு சொல்றேன், திமுக சாதியை ஒழித்ததா அப்படின்றத பார்த்தோம்னா சாதியெல்லாம் ஒழிக்கல, சாதியை ஒழிக்கவில்லை, மாறாக மறைத்து விட்டார்கள். சட்டமன்றத்திற்குள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து போறாங்க, எண்ணிக்கை கூடுதலா இருக்குது. இதுதாங்க சிக்கல். இப்ப இவங்க என்னென்ன சாதிகள் வெளியே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தாய்மொழி தெரிஞ்சிடும். தாய்மொழி தெரிஞ்சுதானா தமிழ்நாட்டுல எப்படி தெலுங்குக்காரன் வந்து சட்டமன்றத்துல போவான் அப்படின்ற கேள்விய தமிழ்நாட்டுக்கிற மக்கள் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது திமுக கட்சி அழிவு பாதைக்குள் கொண்டு வந்து சேர்த்துரும். ஆகையினாலே சாதியை ஒழிக்கவில்லை, மாறாக மறைத்து விட்டார்கள் அப்படின்றத என்னுடைய கருத்து. சரி, அல்லக்கை முண்டங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுமக்களும் இதை புரிஞ்சுக்கணும். இதுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது சாதியை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு எழுதாதீங்க, மறைச்சிட்டோம். காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய சாதியை சார்ந்த நபர்கள் சட்டமன்றத்துக்குள், தமிழக சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அமைச்சராகணும். இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் பொழுது கலந்து இருக்கக்கூடிய திராவிட இனம் பிழைக்கும் அப்படின்றதுக்காக நாங்க சாதியை மறைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். தம்பி, நீ என்ன சாதின்னு பேசிக்கிட்டே இருக்கிற, நீ வந்து சாதியை வெறியம் தானே, பிற்போக்குவாதி தானே அப்படின்னு உங்க மனசுல தோணலாம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன் தான் பேசியிருக்காரு. அதுக்கு மத்திய அரசு தடையாக இருக்குதுன்னு பேசியிருக்காரு. அப்ப நான் சாதி வெறியன்ல அவர் தான். அடுத்தாக்குல அந்த கட்சியில மகளிர் அணி முக்கிய பொறுப்பாளர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்துல குரல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் சரிதானா, அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்கிற அவங்க சாதி வெறியர்களா அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கிடுங்க. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதால் என்ன நன்மை அப்படின்றத நீங்க யோசிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.